மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இங்க வந்து காங்கிரஸ் கட்சி கொடி இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களின் கொடி இருக்குது. என்னுடைய நெஞ்சில் குடியிருக்க வேண்டாம். என்னோட இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி இருக்குது. ஏன்னா நீங்க எல்லாம் ஒவ்வொரு நடிகரும் ஃபேனா இருப்பீங்க. நான் வந்து அப்படி இல்லை. நல்ல நல்ல தலைவர்களுக்கு தான் நான் ரசிகன். நான் யாருக்கு ரசிகன்னா தந்தை பெரியாருக்கு ரசிகர். தந்தை பெரியாரும் உடனென்ற பேரறிஞர் அண்ணாவின் ரசிகன். பேரறிஞர் அண்ணாவின் தொண்டர்களாக இருக்கும் முத்தமிழறிஞருக்கு கலைஞரின் ரசிகன். அண்ணாவின் தொண்டராக இருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரசிகன். அதனால வந்து நான் வெறும் நடிகரா மட்டும் அவர் பார்க்கிறேன். அதனால வந்து எல்லாரும் வந்து ஏதோ வாத்தியார் கட்சி ஆரம்பிச்சார், நாங்களே செல்லம் எம்ஜிஆர் வாத்தியார் சொல்லுவோம். அதனால வந்து நம்மளும் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே வந்து சிஎம்ஜிஆர்ல வந்து நோகாம நோக்கி முடியலான்னு பாக்குறாங்க. ஆமாங்க, 19 வருஷம் திமுக இருந்தாருங்க. 1953 திமுக சேர்ந்தாரு. 1972 வரைக்கும் திமுக இருந்தாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த எடுக்கு சண்டு கொண்டு எல்லாம் போயிருக்காருங்க. அவர் வந்து நம்ம போற பாருங்க, கரூர்ல வந்து ஒரு 40 பேர் செத்துப்போ பிரஸ்ல சொன்னாங்கல்ல, சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார், 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னா இறங்கி ஒன்னாரு பாருங்க நம்ம தம்பி விஜய். அது மாதிரி கிடையாது. கோயம்புத்தூர்ல நான் வந்து காலேஜில் படிக்கிற பாக்குறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து பேசுறாரு, அந்த கோட்டை எப்படி கட்டுக்கடங்காத கூட்டம் போலீஸ் லத்தி சார்ஜ் கொண்டு எம்ஜிஆர் சொல்றாரு, தயவு செய்து தொண்டர்களை அடிக்காதீர்கள். அப்ப அவருக்கு கிட்டத்தட்ட 55 வயசுக்கு மேல இருக்குங்க. வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வேன் மேல ஏறி கூட்டத்துல ஜம்ப் பண்ணிட்டாரு. ஜம்ப் பண்ணி போலீஸ்காரர் போய் தடுக்கிறாரு. அதுதான் எம்ஜிஆர். அதனால வந்து அந்த எம்ஜிஆர் வந்து அண்ணாவின் பாசறையில் வளர்ந்த எம்ஜிஆர். அதான் அவரு. இன்று அந்த நான் 77 87 வரைக்கும் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும். அதுக்கப்புறம் நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறேன். ஆனா ஓட்டு போட்டதோட என்னுடைய ஜனநாயக கடமை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். அது தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அது வல்ல ஓரளவுக்கு பிரபலமாக இருக்கும் என்னை போன்றவர்கள் ஜனநாயக கடமைங்கிறது வந்து நல்ல உள்ளங்களை, நல்ல வீரர்களை, நல்ல தியாகிகளை, நல்ல களப்போராளிகளை இனம் கண்டு அவர்களை கைகாட்ட வேண்டும். அதுதான் என்னுடைய அன்பு தம்பி தமிழன் பிரசன்னா அவர்கள். நீங்க எல்லாம் சாயந்தரம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏதோ ஒரு சினிமா பார்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச சினிமா பார்ப்பீங்க, பிடிச்ச நடிகரோட சினிமா பார்ப்பீங்க. ஆனா நான் ஷூட்டிங் முடிஞ்சு போனேன்னா ஃபர்ஸ்ட் வந்து சேனல் எடுத்து தேடுவேன். விவாத மேடை எங்க இருக்குது, தமிழன் பிரசன்னா எங்க பேசுறாங்க. ஏன்னா என்னை விட வயசுல கம்மியா இருக்கலாம், ஆனா எனக்கு வந்து ஒரு வாத்தியாரு எனக்கு கிளாஸ் எடுத்தாரு. இவர் பேச்ச கேட்டோம்னா தெளிவாய்க்குங்க. நம்ம எப்பேற்பட்ட கொள்கை கூட்டம் இது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல, முதுகெலும்புள்ள களப்போராளி ஸ்டாலின். மிசால அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு வேற யாராச்சும் இப்படி ஜெயிலுக்கு போயிருந்தாங்கன்னா துண்டக்கான துணைக்கான ஓடி இருப்பாங்க. அத்தனை அடி வாங்கி கலைஞர் சிறையில் இருக்கும்போது ஸ்டாலின் பிறக்கிறாரு, ஸ்டாலின் சிறையில் இருக்கும்போது உதயநிதி பிறக்கிறார். எப்பேற்பட்ட கொள்கை கூட்டம். நம்ம ஷூட்டிங்ல போய் ஜெயில பார்த்திருக்கிறோம். நம்மளுக்கு அது சரிப்பட்டு வராது. இது வந்து ஒரு பெரிய கொள்கை கூட்டம். இப்போ சும்மா யாரோ சொல்லிட்டு எனக்கு டிஎம்கே போட்டு எனக்கு நம்ம கண்டுக்கிறது இல்ல. அவரு சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்காக போட்டு. உண்மையா அதுதான், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டு. நீங்க எத்தனை கட்சி போட்டியிடுதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை சின்னம்? 2 சின்னம் தான். ஒன்னு உதயசூரியன், இன்னொன்னு தாமரை. நீங்க இரட்டை இலைக்கு போட்டாலும் ஒரு தாமரைக்கு தான் போகும், விசிலுக்கு போனாலும் அது அண்டர் கிரவுண்ட்ல தாமரைக்கு தான் போகும், எந்த சின்னத்திற்கு போட்டாலும் ஒரு தாமரைக்கு தான் போகும். டெல்லி நம்மளை ஆள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உதயசூரியன் பேர் வேற எந்த சின்னத்துக்கு வேணாலும் போடுங்க. ஏன்னா ஒண்ணு வெட்ட வச்சுன்னா தெரிஞ்சிருச்சு. யாரு? நம்ம அண்ணன் பழனிசாமி தந்துடுவாரு. அவர் வந்து அப்படியே சல்யூட் அடிச்சிருவார் டெல்லிக்கு. அப்புறம் இப்ப வீரவசனம் பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க, சினிமால பேசிட்டு இருக்குது ஸ்டாலின் எல்லாம். அவரெல்லாம் வந்து அங்க வந்து டெல்லியில வந்து
அண்டர் கிரவுண்ட்ல போட்டு அங்க போய் குட் மார்னிங் சலாம் போட்டு ஏற்கனவே போயிருக்காருல்ல, நம்ம ஆரவர்ஜனா போயிருக்காருல்ல. தம்பி நம்ம நாளைக்கு நீங்க ஆரவர்ஜனா உங்க பிரச்சாரத்துக்கு வர சொல்லுங்க. பிரச்சாரம் இந்த உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வேண்டாம், வந்து விசிறு கேட்டாருன்னா போதும். ஆனா நல்லா பேசணும், நல்லா பேசி கேட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுருவாரு, நம்ம ஜெயிச்சிருப்போம். சிம்பிளான மேட்டர். அதனால நான் என்ன சொல்றேன்னா, தமிழன் பிரசன்னாவே எனக்கு பர்சனலா தெரியும், மிகப்பெரிய அறிவாளி. அவர் கூட டிபேட்ல யாரும் பேசவே முடியாது. அப்புறம் வாய்ச்சவடாலோடு நின்றுக்க மாட்டார். வாய்ச்சவடாலோடு நிற்கிற ஆளுல நம்ம தம்பி களத்தில் இறங்கி வேலை செய்பவர். இப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏ வருவது நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏன்னா நம்ம எல்லாம் இங்க சில்வண்டுகள போட்டி கிடையாது, நம்ம டெல்லி கூட தான் போட்டி. அடிச்சாரு பாருங்க நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிக்ஸர். தொகுதி மறு வரையறை அது என்னன்னு ஒரு பெருசு விளக்கம் சொன்னா அது தேவையில்லை. ஆனா அமித்ஷா மோடி அப்படின்னு எல்லாம் பயந்துட்டு இருக்கிற நேரத்தில் 2 பேருக்கு அட்ட டைம்ல விரலி தாட்டி கருப்பு சட்டை போட்டாருல, இன்னைக்கு கழட்டி வீசிட்டு வெள்ளை சட்டை போட்டாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரன் ஸ்டாலின். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தா தான் டெல்லி நம்மளை ஆள விடக்கூடாது, நம்மை நாம் தான் ஆள வேண்டும். அதற்காகத்தான் உதயசூரியன் சின்னத்தை தேர்ந்தெடுக்க சொல்கிறோம். அதுபோல் இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளை எப்படி கட்சிகள் யோசிச்சு பாருங்க. கம்யூனிஸ்டர்கள், மார்க்ஸ் புரட்சியாளர் மார்க்சின் வழிவந்தவர்கள், அதுக்கு பிறகு எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சும்மா சினிமால சிங்க திருமாவளவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இஸ்லாமிய தோழர்களுடைய கட்சிகள் அவங்களுக்கு மத சார்ந்ததே தெரியும், மத பிரிவினையே பேச மாட்டாங்க. இஸ்லாமியர்கள் மத நல்லிணக்கத்தை மட்டுமே பேசக்கூடிய தோழர்கள் இஸ்லாமிய தோழர்கள். என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் கமல்சாரோட கட்சி மக்கள் நீதி மையம், என்னுடைய அன்புக்கினிய தம்பி புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தோட கட்சி தேமுதிக கட்சி. எப்பேற்பட்ட கூட்டணி இருக்குது பாருங்க. இந்த கூட்டணி எல்லாமே வளைஞ்சு கொடுக்காத கூட்டணி, தில்லா நிக்கக்கூடிய கூட்டணி. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் நான் நேரில் பார்த்துக்கிறேன், இறங்கி போவாரு. அப்படிப்பட்ட கூட்டணி வெல்வது உறுதி உறுதி உறுதி. எப்படி இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் அவர்கள் நம்ம முதல்வர் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தாரு, அது மாதிரி நம்ம எலெக்ஷன் முடிஞ்சோம்னா நம்ம 2 பேரும் ஸ்வீட் கொடுத்துட்டு வேற யாருக்காச்சும் ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க அந்த ஸ்வீட் கொடுப்பாங்கன்னா அது அல்வா கொடுக்கிற அம்மாவாசையை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். ஊருக்காக உழைக்கும் உதயசூரியனுக்கு வாழைக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருது மக்கள் கேட்டாரு சொல்லிருந்தேங்க. ஜன பணத்தை நீ தானே பார்சல் பண்ண? ஆமாங்க ஐயா. அவரு பகிடுங்க ஐயா, பகிடு எல்லாம் நம்ம டைலாக் தான். டெல்லிக்காரங்களுக்கு கேட்டுக்கிறேன், சொல்லிக்கிறேன். எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எங்க கேரக்டர் என்ன தெரியுமா? பெரியாரோட கேரக்டர், அண்ணாவோட கேரக்டர், முத்தமிழர் கலைஞருடைய கேரக்டர். உங்கள் சின்னம் தலைவர் சின்னம், தலைவர் வென்ற சின்னம், நின்ற சின்னம். நன்றி நன்றி நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.